வெல்கம் டு aishwaryam.builder. நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க வீடு வந்து நம்ம வேப்பம்பட்டில் பண்ணிகிட்ருக்க ஒரு டூப்ளெக்ஸ் வீடு. கீழே வந்து லிவிங், டைனிங், கிச்சன், பெரிய ஹால் வரும், ஸ்டோர் ரூம் வரும், ஒரு காமன் டாய்லெட்டு, மேலே போனால் 3 பெட்ரூம், அது போல் 3 பெட்ரூமு வித்து ஒரு பெரிய பர்குலாஸ் வச்ச சிட் அவுட்டு அந்த மாதிரி வரும். இதில் வந்து என்னென்ன வேலை முடிச்சிருக்கோம், இன்னும் என்னென்ன வேலை பாக்கியிருக்கு, அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிளைண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து பேஸுக்கு காம்பவுண்ட் வால் 4 அடி போட்டு பில்லரு 8 அடிக்கு ஒரு பில்லரு, கரெக்டாக ஒரு 6 அடி ஹைட்டு காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். காம்பவுண்ட் வால் கட்டுவலை கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் கேட் வரும், காம்பவுண்ட் வாலில் லைட்ஸ் வரும், அந்த மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஃப்ரண்டில் வந்து இந்த கேட்டுக்கு பில்லருக்கு வச்சுருக்கோம். கேட்டு டிசைன் பண்ண பிறகு அந்த கேட்டு அசம்பிள் பண்ணி எடுத்து வந்து இங்கே வச்சு, அதுக்கப்புறம் அதில் காலம் பாக்ஸு பிரிக் ஒர்க் மாதிரி பண்ணி காலம் பாக்ஸில் காங்கிரீட் போடுவோம். இந்த அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது. பெடஸ்னுக்கு தனியாக ஒரு என்ட்ரி இருக்குது. பிரிக் ஒர்க் மட்டும் பிளாஸ்டிங் பண்ணணும். பால்கனி வர்றதுனால இங்கே என்ன பண்ணுவோம்னா ஒரு முக்கால் ஒரு காலத்துலேயும் பில்லர் மாதிரி கட்டிட்டு பால்கனிக்கு ப்ளைனாக விட்டுருவோம். வீட்டுடைய ஃப்ரண்டு எலிவேஷன் ஒர்க்கு வந்து மேலே அங்கெல்லாம் பேரை போட்டு கட்டிட்டு மேலே பிளாஸ்டிங் பண்ணி, இந்த பால்கனி ஏரியா மட்டும் பிளாஸ்டிங் பண்ணாமல் இருக்குது. காலம்லாம் இங்கே வந்து சைடில் பில்லர் மாதிரி வைப்போம். பால்கனி வந்து வெல்டு பண்ணி வைக்கிறதுக்கு காலத்திலே பண்ணோம்னா காலத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பில்லர் மாதிரி போட்டு அந்த பில்லரில் தான் அந்த பால்கனியோட ஹேண்ட்ரைல்ஸ் எது டிசைன் பண்ணுறோமோ அது வைப்போம். அதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு காலத்துலேயும் ஒரு சின்ன பில்லர் வரும். அதே மாதிரி டைல்ஸ் ஓட்டுற கணத்துக்கு நம்ம கீழே 1 அடிக்கு கட்டுவில் வரும். ஏன்னா வந்து டைல்ஸ் 6 அடி போயிடுச்சுன்னா மேலே 6 அடி மேலே இருக்கணும், அந்த மேலே கிரில்ஸ் வந்து வைக்கிறதுக்கு. அதனால் வந்து பிளெயினான இந்த பீமில் ரூஃபில் வந்து நம்ம 1 அடி கட்டுவலையும் கட்டிட்டு சைட்லேயும் பில்லருக்காக கட்டுவோம். அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். உள்ளர போவோம். இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. வீடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், நம்ம பிளாஸ்டிங் வெளி பிளாஸ்டிங் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ்லாம் இருக்கும், அது ஃபுல்லாக எல்லாம் ஆளுங்க அடைச்சிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் கோட் போடும்போது இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம் எல்லாத்தையும். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிங் வேலை ஒன்றுமே இல்லை, அந்த ஃப்ரண்டில் மட்டும் தான் இருக்குது. அதையும் பிளாஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னா அதையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இங்கே கிச்சன் மேடை வந்து பண்ணணும். இந்த இடத்துல கிளைண்ட் கட்ட மாதிரி ஐலாண்ட் கிச்சன் மாதிரி கான்செப்ட் வரும். இதில் வந்து இந்த சின்ன பிட்டு ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி யூபிவிசிக்கும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி பட்டி பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பைப்லைனுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ளோர்ஸ் எல்லாம் இது ஸ்டோர் ரூமுங்கிறதுனால நம்ம எதுவும் பைப்லைன்லாம் கொடுக்கல. டைல்ஸுக்கு மட்டும்தான் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். வீட்டோடைய நார்த்து வெஸ்ட்டில் இருந்துக்கிட்டு பார்க்குறேன், இந்த ஸ்டோர் ரூம்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த வீட்டோடைய வியூ பார்க்குறேன். இப்போ வந்து எல்லாம் படிக்கட்டு போட்ட பிறகு இதில் ஹேண்ட் ரைல்ஸு வரும். கிளைண்ட் கிட்ட மாதிரி கிளாஸ் ஹேண்ட் ரைல்ஸு இதனாலும் வைக்கலாம். இந்த ஃப்ளோர்லேயும் இருந்த டச்சப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது மாதிரி டோர் ஃப்ரேம்லாம் வச்சுட்டோம். அதுமாதிரி நான் இப்போ சொல்லுவேன் சங்கன் ஸ்லாப்லாம் போடுவோம் சொல்ல, அந்த மாதிரி சங்கன் ஸ்லாம் போட்டு கீழே எல்லாத்துக்கும் பைப் லைன்ஸ் பண்ணி டாய்லெட் பைப் லைன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அதையும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி லெவல் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோட இது 2 இன்ச்சு டவுனில் இருக்குது. இப்போ இதிலும் 4 இன்ச்சு ஃப்ளோரு ரைஸ் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் 4 இன்ச்சு ரைஸ் ஆகும்போது அதே 2 இன்ச்சு டெப்த் இதில் கிடைக்கும். அப்போ தண்ணி வெளியே வராது, இந்த மாதிரி வரும் டாய்லெட் சரியாக.
இது மாதிரி எல்லா ரூமுமே பண்ணியாச்சு. எல்லா ரூமும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளோர்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏரியாவிலையும் டச்சப் பண்ணாமல் இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த ரூமும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ரூம் தான் டச்சப் பண்ணாமல் இருக்குது, மற்றதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் கிளைண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் ஹேண்ட்ரைல் வரும். அதுக்கு வந்து காலத்தில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு 3/4 பில்லரு, இங்கே ஒரு 3/4 பில்லரு, அது மாதிரி ஒரு ஒருத்தையும் 3/4 பில்லர் வரும். அப்போ வந்து இதில் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணலாம். இதில் வந்து ஈஸியாக கிளாஸ் பால்கனிஸ் போடலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறீங்க. இது ஒரு லிவிங் ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூமு, இந்த மாதிரி 3 பெட்ரூமு. இதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோரும் வரும். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் இங்கே ஹெட்ரூம்லாம் பூசாமல் இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக பூசியாச்சு. அது மாதிரி இதுலேயும் இந்த டச்சப் ஒர்க்லாம் பண்ணிட்டோம். இதுலேயும் வுட் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. அது மாதிரி கீழே அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஃப்ளோரில் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளோரு டால்ட்டு டைல்ஸில் ஒட்டலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுலேயும் இந்த இடத்துல ஒரு சிவில் ஒர்க் இருக்குது சின்னதாக. அப்புறம் இந்த பர்குலஸ்லாம் இந்த வாரம் பூசுவாங்க. நல்லா கிராண்டாக இருக்குது இந்த இடம். இதை ஃபினிஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த பர்குலஸ் பேரப்பட்ட சிட் அவுட்டு, பெரிய சிட் அவுட்டு, இதில் அவங்க லேண்ட்ஸ்கேப் மாதிரி கான்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது டைல்ஸ் மாதிரி ஒட்டிட்டு ரொம்ப க்ரீனரி மாதிரி பண்ணுறாங்க. வேறு பர்குலஸ் வருது. அடுத்து இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே தான் செகண்ட் ஃப்ளோரும் டிபிலானது. இது வந்து என்ட்ரன்ஸில் ஸ்டேர்கேஸ் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லிவிங் ஸ்பேஸ் வரும். இப்போ மேலே ஏறி போகிறோம். இதில் வந்து பர்குலாஸ்க்கு வந்து கான்செப்டுக்காக ஒயரிங் பண்ணியிருக்கு. அடுத்து இங்கே தான் ஃபினிஷ் பண்ணணும். இங்கே பேரப்பட்டு வேலை பண்ணிவிட்டு இதையும் பிளாஸ்டிக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது வேலை. எப்போதும் இந்த மாதிரி பேரப்பட்டு வெள்ளம் பண்ணும்போது நல்லா 3 அடி ஹைட்டு வைக்கணும். நம்மளுடைய தொப்புள் அளவுக்கு, வயிறோட அளவுக்கு பண்ணணும். ஏன்னா டைல்ஸ் பண்ணும்போது ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ரைஸ் ஆகும். அதனால் இது பேரப்பட்டு வேலை ஹைட் குறையும். அதே மாதிரி பேரப்பட்டு ஃபினிஷ் பண்ணும்போது இதில் ஒரு பீம் ஒன்று போடணும். பீம் போட்டு தான் மேலே பீம் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் பண்ணுவோம். இந்த இங்கே பாருங்கள், இப்போ இதில் பீம் போடாமல் இருக்குது. இதில் பீம் போட்டோம்னா இந்த ஹைட் வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் பீம் போட்ட பிறகு அந்த ஹைட் வந்துடும். அப்படியே ஃபினிஷ் பண்ணுவோம். அது பேரப்பட்டோடைய உள் சுற்று சுவரெல்லாம் பூசாமல் இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக ஆளுங்க இந்த வாரம் முடிச்சிருக்காங்க, 2 வாரத்தில். இப்போ என்ன பண்ணு, இந்த இடத்துல ஒரு 3/4 பில்லரு 3 அடி ஹைட்டு வரும். ஏன்னா இங்கே ஒரு 2 கல் வச்சு 3/4 இப்படி கல் வரும். இது ஏன்னா டைல்ஸ் 4 அடி 4 இன்ச்சு ஹைட்டு டைல்ஸ் ஒட்டோமா, மீதி 3 இன்ச்சு மேலே இருக்கும். இந்த பால்கனி கிரில்ஸ் வந்து வைக்கிற சப்போர்ட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து பில்லரில் வைக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு 3/4 பில்லரு, இங்கே ஒரு 3/4 பில்லர் 3 அடி ஹைட் கட்டுறோம். இங்கே வந்து நீ வந்து இதே மாதிரி 3 அடிக்கு 4 இன்ச்சு கட்டிக்கோ. இப்போ இங்கே புரிஞ்சிச்சு உனக்கு? இங்கே 3/4 பில்லரு,
கீழே வந்து 2 கல் வச்சிடறோம். நம்ம பாஸ் எப்படி வரும் அதே மாதிரி இங்கேயும் 3/4 பில்லரு, இங்கேயும் 3/4 பில்லர். இந்த 3/4 பில்லர் போட வேண்டாம், இது வந்து ஒட்டுக்கல் வச்சுக்கோ. சரி, ஒட்டுக்கல் 4.5 கல் வச்சுக்கோ, 4.5 கல் வச்சுக்கோ. கீழே இதே மாதிரி இங்கேயும் கட்டுவலை கட்டிடணும். அதே மாதிரி இங்கேயும் 3/4 சுவர் பெருசாக இருக்குல்ல, இது 3/4 சுவர் போட்டுக்கோ. கீழே இது மாதிரி பண்ணிக்கோ. இங்கே சின்னமாக இருக்கிறதுனால சாத்துக்கல் வச்சுக்கோ, சாத்துக்கல் பிடிச்சிக்கோ. சாத்துக்கல் வேண்டாம், இந்த 4.5 கல் 4.5 கல் 1 கல் வச்சுக்கோ. சாத்துக்கல் வேண்டாம், 1 கல். இங்கே கிளைண்ட்கிட்ட வந்து எனக்கு 2 விஷயமா இருக்குது. இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே பிரிக் ஒர்க் பண்ணோம்னா நல்லா காற்று வருது, அதனால் அவங்க வந்து பிரிக் ஒர்க் மாதிரி கேட்டிருந்தாங்கன்ட்ட. நான் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, நீங்கள் வேணால் 4.5 வால் போட்டு கட்டிக்கலாம். இல்லைனா எலிவேஷன் இருக்குது, இது வீடு அந்த இடத்துல டெவலப் ஆகிறதுக்கு லேட்டாக வரதுனால இந்த எலிவேஷன் வியூ இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம பால்கனி ஹேண்ட்ரைல் மாதிரி போட்டுக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கிளைண்ட்டுக்கு இங்கேயும் 3/4 பில்லர் போட்டு, இங்கேயும் 3/4 பில்லர் போட்டு நம்ம அங்கே பண்ணுறோம்ல அதே மாதிரி நான் 2 கல் பண்ணிவிட்டு இது நான் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா 4.5 பேரப்பட்டு வேலை மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணுறோம், பண்ணி கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேயும் 3/4 பில்லரு, இங்கேயும் 3/4 பில்லரு, 3 அடி ஹைட்டு, கீழே வந்து கல். இந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணு. இதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணு, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணு. சேம் தான், இதே மாதிரி பண்ணு. இதை க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா தண்ணி உள்ளே வந்துடும். இதை வந்து நீ மிஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடணும், புரியுதா? இது வந்து நீ ஆர்சிடிஸ் மிஸ் அடித்து பண்ணிடணும், ஏன்னா தண்ணி உள்ளே வந்துடும், அங்கே ஓப்பன் விடக்கூடாது. டிராப்ஸ் இந்த டிராப்ஸ் முடிச்சிடணும் நம்ம. இது இந்த எல்லையோட முடிக்கணும் நம்ம. அது ஆர்சிடிஸ் பண்ணணும் நம்ம. அந்த டிராப்ஸ் பண்ணணும், அந்த டிராப்ஸ் க்ளோஸ் பண்ணிடு. அதை கட் பண்ணணும். எந்த டிராப்பு? அதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நீ கட் பண்ணிக்கணும். இது டிராப்ஸ் போட்டுரு, இது டிராப்ஸ் முடிச்சு விட்டுரு. அது லில்டன் ஹைட். ஆமாம் சரி, ஆமாம் சரி. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.